ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரவணா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 3D வண்டி தாங்க ஓட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, பைப்பில் இருந்தால் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டுக்கு அந்த சைடு வந்து அப்படியே நேராக வந்து மறுபடியும் ரைட்டில் திரும்பி மறுபடியும் அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த வண்டி நேற்று தான் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக லிவர் பாருங்க, வால் பிளாக்லேருந்து எல்லாமே நான் கரெக்டாக அப்படியே கை கடக்கமாக இருக்குது. பக்கத்தில் இது இருக்குது, என்ன சொல்கிறது, ட்ரைனேஜ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்டெபிலைசர் வந்துட்டு அதில் பட்டுச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் அதை பார்த்து தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எட்டி பார்த்துக்கலாம். வீடியோ வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி ஆக்சுவலாக இது வந்துட்டு சிங்கிள் ஆப்ரேட்டிங் பண்ணோம்னாலும் கண்ட்ரோல் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும், டபுள் ஆப்ரேட்டிங் பண்ணாலும் ஈஸியாக கிடைக்கும். என்ன டபுள் ஆப்ரேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக தெரியும். அது ஒன்று தான். அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்க வந்துட்டு டபுள் ஆப்ரேட்டிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டில் போயிட்டு எப்படி ஒரு 1/2 அடிக்கு மட்டும் மண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஆழமாக எடுக்காமல் 1/2 அடிக்கு மட்டும் எப்படி மண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் 2-3 தடவை வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தாப்புல. அவருக்காக ஒரு விளக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பைப் லைன் தான் எடுத்துகிட்டு இருக்கப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைப்பு போட்டாங்க, இன்னொரு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போவோம். எடுத்து முடிச்சது ஆழம் ஃபுல்லும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு 1/2 அடி மட்டும் எப்படி எடுக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தான் ஹெட்ஃபோனை வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. படம் மீன்ஸ் படம் கிடையாது, ஒரு சில பல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இந்த மாதிரி அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ எப்படி 1/2 அடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக பக்கெட்டை வந்துட்டு இந்த டீத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு இழுத்துக்குங்க. அப்போ தான் லைன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆச்சுங்களா? இப்போ எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு சைட்டை லெவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் மட்டை அடிக்கிறது இருந்தாலும் 1/2 அடிக்கு மட்டும் தான் மண் எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். அப்படியே போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆழம் வந்துட்டு 1/2 அடி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு நீட்டாக சைட்டில் வந்துட்டு சரிஞ்சு கிடக்குல்ல, அது வந்துட்டு இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கெட் லைட்டாக மடக்கின மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு அப்படியே முதல்ல இழுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இழுத்துட்டு வந்தோம்னு வைங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 அடி மட்டும்தான் வந்துருக்கும், அதுக்கு மேலே வந்துருக்காது. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ப்ராப்பராக தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் நான் எடிட்டிங்கில் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். 1/2 அடி மட்டும் வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. ஆழமாக எடுக்காமல் 1/2 அடிக்கு மட்டும் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான ஒரு வீடியோ வந்துட்டு இதுதான், ஒரு விளக்கமும். அதே போல் பார்த்தீங்கன்னா பைப் லைன் எடுக்கிறதும் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்துட்டு ட்ரைனேஜ் இருக்குல்ல, அதனால் வந்துட்டு நம்ம கேரேஜை ஃபுல்லும் நவுத்தி விட்டு ஒரு சைடில், இப்போ நம்ம வந்துட்டு ரைட் சைடு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கேரேஜை ரைட் சைடு நவுத்திட்டு ஃபுல்லாக நவுத்தில். ஏன்னா ஓஸு கொஞ்சம் 3Dங்கிறதுனால ஓஸ் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு பக்கமாக விட்டுட்டேன் ஃபுல்லாக நவுத்தில். அதனால் வந்துட்டு கேரேஜ் வந்துட்டு 3/4 பாகத்துக்கும், அதாவது 95% நவுத்தியாச்சு.
பாக்கி ஒரு 5% இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரை அடி தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் அந்த ட்ரைனேஜ் செவுத்துக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும். வண்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக நிறுத்திருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள், அந்த செவுத்துலேருந்து ஒரு 2.5-3 அடி பக்கமாக விட்டுட்டு தான் பக்கெட்டு கிராஸாக வச்சுருக்கோம். வண்டி வந்துட்டு கிராஸாக நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டெபிலைசர் வந்துட்டு ரொம்ப ஒட்டின மாதிரி வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது லைன் வந்துட்டு கொஞ்சம் நேராக வரும். நீங்கள் நினைக்கலாம் செவுத்தோரமாக வச்சுருக்கிறீங்க சார், ஆனால் உள்ளே இறங்கி செவுறு இடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மண் வந்துட்டு காக்கா மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, மதுரை மண், அந்த மாதிரி ஒரு கிராவலுங்க. அதனால் வந்துட்டு இது நல்லா போட்டு உரைச்சதாக இருக்குது. ரொம்ப உரைச்சி கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான உரப்பில் இருக்குது. அதனால் வந்துட்டு இறங்காது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, இடியவும் செய்யாது. மெயினாக வந்துட்டு முன்னாடி மூவ் பண்ணும்போது கிராஸாக இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஓகே, அப்பப்போ எட்டி பார்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு காங்கிரீட் எல்லாம் சட்டர் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் எல்லாம் இவ்வளோ நல்லா செலவு பண்ணிட்டு அவங்க வந்துட்டு கட்டியிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு சாதாரணமாக அது மேலே காலை வச்சு முனை உடச்சிட்டோம்னு அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் எட்டி பார்க்கறதுனால தப்பு இல்லைங்க. ஆக்சுவலாக துளிக்குள்ளே இறக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு ஏதோ பக்கெட்டை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணுறதோ, அது இல்லாமல் டபுள் ஆப்ரேட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அப்படியே சூப்பராக நேருக்கு நேராக இறங்கும். ஆக்சுவலாக இந்த குச்சி லிவர் வந்துட்டு எனக்கு பிடிக்குங்க. 3Dல மட்டும்தான் இந்த லிவர் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே 2 விரலுக்கு இடையில வந்துட்டு அந்த இது வந்துட்டு இருக்கும். கிரிப்பு வந்துட்டு சூப்பராக இருக்கும். 3DXல இருக்கிற லிவரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு இது பழகின வண்டிங்கிறதுனால, பழகின மீன்ஸ் இந்த வண்டி கிடையாது, 3Dல தான் பழகினதுனால வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சுவலாக இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிற டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 8வது மாதம். ஆக்சுவலாக ஆடி 18 அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு, ட்ராவல் vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. கூகுள் மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருந்தது. இருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 38 கிலோமீட்டர் பக்கம் வந்தது. அங்கே போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அது ஒரு vlog எடுத்து போடலாம். ஒரு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜேசிபி கண்டென்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு நடந்துருச்சு. அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி.
என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறத வந்துட்டு 3D வண்டி. உங்களுக்கு வந்துட்டு 3D வண்டி பிடிக்குமா 3DX பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு அட்டனன்ஸ் சப்போர்ட் விட்டுருங்க. நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேருக்கு 3D வண்டி பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு எக்ஸ் பிடிச்சிருக்கு போட்டு. எக்ஸ் மீன்ஸ் 3DXங்க. ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்துருவோம், கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. ஆக்சுவலாக இவருக்கு வந்துட்டு இந்த வண்டி எடுத்தவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொந்த ஓடத்தையாக எடுத்திருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வர சொல்றாங்க, என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே ஆக்சிலேட்டர் இங்கே இருக்கா?